போலி பட்டா வழங்கிய அரசு அதிகாரிகளை கைது செய். நிறுத்து நிறுத்து. வீடுகளை இடிப்பதை உடனே நிறுத்து. ஒரு நாட்டுக்காக ஒரு ஊரே சாவமியா. எங்களுக்கு உரிமை வேணும், எங்களுக்கு பட்டா வேணும். நாங்க 40 வருஷமா இருக்கிறோம். 40 வருஷமா மாற்றாதே எங்களின் வீடை மாற்றாதே. நிறுத்து. வலிங்க உள்ள ஆதிவ வலிங்க உள்ள அந்த கலெக்டர் வலிங்க வருவான், அதெல்லாம் வருவான். எல்லாரும் எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க இந்த இடத்துல? 42 வருஷமா. அதுதான் கேட்குறேன், 42 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனீங்க நீங்கள் ஒரு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கணும். இது தனியாருக்கு சொந்தமான இடம். இதில் அத்துமீறி உள்ளே நுழைவர்கள் சட்டப்படி தண்டிக்க ஒரு தனிநபருக்காக அரசாங்கம் இல்லைல்ல. நீ பேசு, அது ஒரு இடமாவே கூட இருக்கட்டும். இன்றைக்கி என்ன கவர்மெண்ட் ரேட்டோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ நீங்கள் கொடுங்க, வாங்கிக்கோங்க. ஒருத்தர் 2 பேர்னா வெளியே போகணும்னு சொல்லலாம். இப்போ இவ்வளோ பேர் எப்படி எங்கே போவாங்க? அரசாங்கம் போகும்போது இங்கே ஊடகம் வந்து எங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அது வரைக்கும் தான் நாங்கள் பேச முடியும். என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, எவ்வளோ குத்தாங்க உங்களுக்குன்னு, எவ்வளோ வாங்கினீங்க? ஏரி உள்வாயில் அரசாங்கம் சார் என்ன மக்கள்கிட்ட 76 சென்ட்டில் 6 ஏக்கர் 2 சென்ட் வந்து அந்த தரப்புக்கு சொந்தமானதுன்னு சொல்லும்போது, அப்போ அதில் இருக்கிற 1 ஏக்கர் 85 சென்ட் கோயில் நிலம் எங்கே இருக்கு? அதை எடுத்து கொடுத்துட்டு நீ உள்ளவா நான் கேட்குறேன். இதுதான் கேள்வி. 1 ஏக்கர் 85 சென்ட் வந்து கோயில் நிலம் சர்வே நம்பர் 13/2 இருக்கு. அந்த கோவில் நிலத்துக்கு யாருக்கு பட்டா கொடுத்தா? அந்த கோயில் நிலத்துக்கு கொடுத்த பட்டா தப்புன்னா இந்த செட்டில்மெண்ட் தப்பு. இவன் ஜெயிச்சு செல்லாது. அப்போ இதில் இருக்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 வாதம் தான். செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி 74 செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி உள்ளே வரும்போது அதில் 1 ஏக்கர் 85 சென்ட் செல்லியம்மன் கோயிலுக்கு அதே செட்டில்மெண்ட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த செட்டில்மெண்ட்டில் ஒதுக்கப்பட்டிருந்தா அந்த இடம் எங்கே? முதல்ல அந்த இடத்த நீ எடுத்து ஒன்று நீ யார் ஜெயிச்சானோ அவனுக்கு கொடு. நாங்க வந்து அரசாங்கம் நான் இதை காப்பாற்றி வச்சிருக்கேன், எங்ககிட்ட வந்து இடத்த எடுக்குது வர ஒரு நாட்டுக்காக ஒரு ஊரே சாவமியா. எங்களுக்கு உரிமை வேணும், எங்களுக்கு பட்டா வேணும். நாங்க 40 வருஷமா இருக்கிறோம். 40 வருஷமா குழப்பவாதிகளா இருப்பாங்க, தெரியலன்னா அது நீங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க. போலீஸ் அதாவது 1974 செட்டில்மெண்ட்ல ஒரு செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அந்த செட்டில்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது 3 ஏக்கர் 85 சென்ட் ஒரு பேர்லையும், 4 ஏக்கர் 70 சென்ட் ஒரு பேர்லையும், 1 ஏக்கர் 85 சென்ட் ஒரு பேரில் கொடுக்குறாங்க. ஆக அந்த ஒரு செட்டில்மெண்ட்டு தான் மொத்த டாக்குமெண்ட்டுன்னு பேஸ் பண்ணி அந்த வழக்கு போட்டவர் வரார். அப்படி வரும் பட்சத்தில் அந்த ஒரே செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இடமானது 9 ஏக்கர் 96 சென்ட். இந்த 9 ஏக்கர் 96 சென்ட் எங்கே வருது, எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபீல்டே வந்து வீனஸ் நகர் தான் ஃபீல்டு ஆரம்பிக்குது. இவங்க வந்து இதை சர்வே பண்ணணும்னா நேராக அவங்க அங்கே தான் போகணும். அவங்க அங்கே போகாமல் இதுதான் எங்கள் இடம்னு சொல்லி இங்கே வர்றது சட்டப்படி குற்றம். 2வது, அவங்க கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கினேன்னு சொல்கிறது 32 பேரில் வாங்கியிருக்காங்க. அந்த 32 பேருக்கும் இந்த நகருக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாத ரோட்டில் போகிற மேலே ஒரு வழக்கை போட்டு அதை எக்ஸ்பார்ட்டி ஆக்கி அந்த எக்ஸ்பார்ட்டியை பேஸ் பண்ணி இபி போய் இங்கே எவிக்ஷன் பண்ண உள்ளே வராங்க. ஆக்சுவலி இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த சம்மந்தப்பட்ட 9 ஏக்கர் 96 சென்ட்லேயும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன, 1 ஏக்கர் 85 சென்ட்டு. இந்த 1 ஏக்கர் 85 சென்ட் கோவிலுக்கு சொந்தமான நிலம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நிலத்தை இஸ்லாமியர்கள் தாராத்து கொடுக்கறதுக்கு நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருப்போம், கொடுத்துட்டு இருப்போமா? முதல்ல நீ அந்த கோவில் நிலத்தை எடுத்து HRMC கொடு, அதுக்கப்புறமா இந்த சர்வே நம்பர் எங்கே இருக்குன்னு நீ அளக்க ஆரம்பி. இந்த இடம் காலியாக இருக்கு அப்படின்றதால உள்ளே வரக்கூடாது. போலியாக கொடுத்துருக்க பட்டா எல்லாமே போலியானது தான். 2016 ஒரே நாளில் PLRல 48 பட்டா ஒரே தேதியில் ஒரே டேட்டில் ஒரே வருஷத்தில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இந்த பட்டாவை ரத்து சொல்லி ஆர்டிஓட்ட கொடுத்தாச்சு. ஆர்டிஓடைய அதிகாரம் என்ன தெரியுமா, ஒரு பட்டா தப்பாக கொடுத்துருந்தா அந்த பட்டாவை ரத்து செய்வதற்கு அந்த ஆர்டிஓக்கு அதிகாரம் இருக்கு.
அந்த பட்டா ரத்து செய்ய சொல்லி பல முறை மனு கொடுத்தாச்சு. பல வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்போ ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது அந்த வழக்கு எதுக்காக இருக்கு? தாசில்தார் கலெக்டரை கண்டெம்ட் பண்ணி இந்த பட்டா ரத்து பொய்யாக கொடுத்த பட்டாவை ரத்து பண்ண சொல்லி ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எப்படி எவிக்ஷன் ஆர்டர் வரும்? அப்போ இவங்க கோர்ட் உடைய ஆர்டரை இவங்க மீறலாம், கோர்ட் ஆர்டரை நாங்கள் மீறினா தப்பா? நீ வீட்டில் இருக்காத அவனை அரெஸ்ட் பண்ணுவேன், நைட்டே அவனை தூக்கிடுவேன். எங்கெல்லாம் உன்னை நாடு கடத்துற மாதிரி நைட்டு வெளியே எங்கேயோ போய் தூங்கி எழுந்திரிச்சு ஓடியார மாதிரி இருக்கு. யாருக்காக இதை பண்ணுறாங்க? எதுக்காக இது செய்கிறாங்க? அரசாங்கம் மக்களுக்காக, கோர்ட்டு மக்களுக்காக. இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்தும் நம்ம தெரியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க? இது விசாரணை இல்லாமல் என்ன கோர்ட் ஆர்டரை உபயோகப்படுத்தி தீர்வேன். கோர்ட் ஆர்டர் எதுக்கு வருது? யாருக்காக கோர்ட்டு? மக்களுக்காக தானே கோர்ட்டு. மக்கள் இன்னைக்கு 250 பேர் அந்த வழக்கில் இருக்கிறான்னு சொன்னாலும் 250 பேர் வாடகைக்கு இருக்கான். அவெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து உட்காந்துருக்கான். அவனை தூக்க இந்த கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா? இல்லை அதுக்கு ஆர்டர் வாங்கியிருக்கீங்களா? எப்படி நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவீங்க? உங்களுக்கு முதல்ல யார் யார் உங்கள்கிட்ட இவங்க இருக்கிற வீடு எல்லா வீட்டுக்கும் நோட்டீஸ் கொடுத்தீங்களா? நோட்டீஸ் கொடுத்த டைம் கொடுத்தீங்களா? யாரோ ஒருத்தருக்காக ஒரு அரசாங்கம் இறங்கி இவ்வளோ மும்முரமாக வேலை செஞ்சு 500 போலீஸ் 1000 போலீஸை இறக்கி இங்கே மக்களை அச்சுறுத்தல் பண்ணி அவங்கள பயமுறுத்தலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. முழுக்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இதில் தெளிவாக இருக்கிறது. கோவில் சொத்து ஒரு ஏக்கர் 85 இடத்த, அந்த ஏக்கர் இடத்த எங்கே இருக்கு? முதல்ல அதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ கோர்ட் ஆர்டரை உபயோகப்படுத்து நாங்கள் கேட்குறோம். அப்போ நீ உபயோகப்படுத்தும் போது அந்த இடம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறல்ல. அப்போ கண்டுபிடிக்கும் போது இந்த பாய்க்கு கொடுத்த பட்டா தவறானது என்பதை அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கும். முதல்ல இது யாருடைய வேலை? ஒரு இடத்த அளந்து வேலை செய்யக்கூடிய வேலை யாருடைய வேலை? தாசில்தார், கலெக்டர், டெப்டி கலெக்டர், சர்வேர், ஹெட் சர்வேர். இந்த 6 பேருடைய வேலை தான் இந்த அரசாங்கத்துடைய சொத்தை காப்பாற்ற வேண்டிய வேலை. ஆனால் என்ன செய்கிறாங்க? அவங்க கிட்ட போய் கேட்டால் அதெல்லாம் எங்கள் 10 வருஷம் எங்கள் டைம் முடிஞ்சு போச்சு. 10 வருஷம் செட்டில்மெண்ட் முன்னால் 10 வருஷத்துக்கு வரைக்கும் தான் நாங்கள் பேச முடியும்னா 12 வருஷம் இருந்தவன் உழுதவனுக்கு சொந்தம்னு சொல்லி சட்டம் இருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் 12 வருஷம் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி சட்டம் இருக்கு. ஏரி உள்வாயில் என்ற ஒரு இடத்த ராய்த்து மலையாக மாற்றம் செய்து இந்த நகரில் வாழ்கின்ற மக்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி ஆணை இருக்கு, உத்தரவு இருக்கு, ஆர்டர் இருக்கு. அப்பெல்லாம் இந்த அரசு எங்க போச்சு? இந்த தாசில்தார் எங்க போனா? இந்த கலெக்டர் எங்க போனா? இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி வரல. மக்கள் அங்க நின்னா உன் வீடை நான் இடிப்பேன். யார் வீடை இடிப்பேன்? உன் வீடை நான் இடிச்சா தீர்வேன். அங்க இருந்து ஒரு போன் ஒருத்தருக்கு இங்க வருது. அந்த போன் வந்தோன்னா அந்த போனை கேட்டோன்னா ஒரு உயிர் போயிடுச்சா? என் ஊர்ல யாரையா கொடுப்பா? ஒரு உயிர் போயிடுச்சு. இன்னும் எத்தனை உயிர் போக போகுதுன்னு தெரியல. எல்லா அப்பா அம்மாவும் சொல்லிட்டாங்க, என் பிள்ளைங்க வாழ்ந்தா வாழ்ட்டோம், இனிமேல நாங்கள் வாழ்ந்துட்டோம், இனிமேல் நாங்கள் செத்து போய் என் பிள்ளைங்க வாழ்ட்டுன்ற ஒரு சூழ்நிலைக்கு இப்போ மக்கள் தயாராக இருக்காங்க. இவங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் தெளிவாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். முதல்ல ஏரி உள்வாயில் புறம்போக்குன்ற சர்க்கார் புறம்போக்கை மாற்றி ராய்த்து மலையாக மாற்றம் செய்து பாரத் ராஜீவ்காந்தி நகரில் வாழும் பொதுமக்களுக்கு பட்டா கொடுக்க சொன்னால அதை ஆர்டர் போடியா? முதல்ல ராய்த்து மலையாக மாற்றம், ஒரு அரசாங்க சொத்தை ராய்த்து மலையாக மாற்றம் செய்யறான ஏன் பண்றான்? 3 விஷயத்துக்காக பண்ணும். 1 அரசாங்க பயன்பாடு, 2வது மக்கள் எங்கேயா காவா ஓரத்தில் இருந்தாங்கன்னா ஏதாவது ரோடு ஓரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வீடு கட்டி கொடுக்கறதுக்காகவோ இல்லை அவங்களுக்கு 2 சென்ட் இடம் கொடுக்கறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அப்படி இருந்த இடத்த அங்கே வாழ்கின்ற மக்களுக்கே அவங்க ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாவை கொடுக்க துப்பு இல்லை. 2015 ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்குறாங்க. இங்கே இத்தனை வருஷம் இத்தனை மக்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கு பட்டா கொடுக்குன்னு சொல்றாங்க. அந்த பட்டா அந்த கோர்ட் ஆர்டர் உபயோகப்படுத்த முடியல உங்களால. எங்கிட்ட இருக்குங்க கோர்ட் ஆர்டர் இருக்கு. 2015 எங்களுக்கு பட்டா கொடுக்க சொல்லி ஆர்டர் இருக்கு. யார் அந்த ஆர்டர் கொடுத்தது? இந்த கோர்ட்டு தானே கொடுத்தது, இந்த உயர்நீதிமன்றம் தானே கொடுத்தது. அப்ப அதுக்கு பட்டா கொடுக்காம இடிக்குது ஏன் வர? அப்ப இங்க இருக்கலாம் பாமரன் சும்மா கத்திட்டு போயிடுவான். அதை மட்டும் நினைக்காதீங்க. இது எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். ஒரே வேலை, தாசில்தார் செய்ய வேண்டிய வேலை என்ன, ஆடியோ செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, நாங்க இருக்கிறது அரசாங்க இடம். ஆனா அந்த இடத்த எங்களுக்கு மாற்றி கொடுக்க சொல்லி 96 எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோம். அந்த ஆர்டர் உபயோகப்படுத்தாத காரணம் யாரு? அந்த ஆர்டர் யார் உபயோகப்படுத்தணும்? இன்னைக்கு 100 பேர் வரீங்க, 1000 போலீஸை கொண்டு வந்து நிக்கிறீங்கல்ல, அன்னைக்கு யார் செஞ்சிருக்கணும்? அப்போ நாங்க ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனா அங்க மதிக்கிறது இல்லை. அங்க கலெக்டர் இல்லை, போனா உடனே வீடு இடிச்சிருவோம். என்ன இதே கலெக்டர் கிட்ட இப்போ வந்திருக்க புது கலெக்டர் கிட்ட நேரடியாக பார்த்து மனு கொடுத்துருக்கோம். 2012 சுந்தரவல்லின்னு ஒரு கலெக்டர் நம்ம சென்னையில் இருந்தாங்க. சென்னையில் உள்ள வந்தாங்க. அவங்க வரும்போது அந்த கலெக்டர்கிட்ட போய் கொடுக்குறோம்.
நாங்க இத்தனை மக்கள் இருக்கோம், நாங்க காணாம போயிட்டோம், எங்களை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அப்பவே 2012 எங்களுக்கு பட்டா கேட்டு அந்த கலெக்டர் கொடுத்துருக்கோம். அப்ப அந்த கலெக்டர் கொடுத்த மனுக்கு அப்புறம் கோர்ட்ல கேஸ் போடுறோம். யாரை கண்டவுண்ட் பண்றோம்? எல்லாம் போறாங்க இங்க அப்ப நீங்க ஏன் போறீங்க?